Welcome to EMR Physics. I am Raju. 12th Physics Unit 1ல இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் electric field due to an electric dipole at a point on the equatorial plane. அதாவது equatorial planeல ஏதோ ஒரு பாயிண்டில் எலக்ட்ரிக் டைப்போல்னால என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினில் நம்ம பார்க்க போகிறோம். Now let us consider an electric dipole consisting of two charges plus q and minus q. இந்த ரெண்டு சார்ஜுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸை வந்து the distance between these two charges is taken as 2a. This is a center of the dipole. இந்த center of the dipole ஓவில் இருந்து ப்ளஸ் க்யூங்கிறது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னா ஏங்கிற டிஸ்டன்ஸில் இருக்கும். ஏன்னா பிகாஸ் ஓ இஸ் அ சென்டர், இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 2a. அப்போ இங்கேருந்து இது வரைக்கும் என்ன எவ்வளோ டிஸ்டன்ஸ்னால் ஏங்கிற டிஸ்டன்ஸ். அதே மாதிரி இந்த ஓங்கிற பாயிண்ட்லேருந்து மைனஸ் க்யூ எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும், ஏங்கிற டிஸ்டன்ஸில் இருக்கும். Now we are going to consider a point C. This is a point C and at this point we are going to find the electric field. இந்த பாயிண்ட் C வந்து எங்கே இருக்குன்னா ஈக்குட்டோரியல் பிளேனில் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குட்டோரியல் பிளேன்னா என்னன்னு பார்ப்போம். திஸ் இஸ் அ லைன் ஜாயினிங் த டூ சார்ஜஸ். இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஆக்சியல் லைன்னு சொல்லுவோம். ஈக்குட்டோரியல் பிளேன் அப்படின்னா த பிளேன் விச் இஸ் பர்பண்டிகுலர் டு த ஆக்சிஸ் ஆஃப் த எலக்ட்ரிக் டைப்போல். எலக்ட்ரிக் டைப்போலினுடைய ஆக்சிஸ்க்கு பர்பண்டிகுலராக இருக்கிற பிளேனை நம்ம ஈக்குட்டோரியல் பிளேன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஈக்குட்டோரியல் பிளேனில் சிங்கிறது ஒரு பாயிண்ட்டு. இந்த பாயிண்டில் தான் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்க போகிறோம். இந்த சிங்கிற பாயிண்ட் வந்து ஓங்கிற பாயிண்டில் இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னா ஆறுங்கிற டிஸ்டன்ஸில் இருக்குது. சி இஸ் அட் ஏ டிஸ்டன்ஸ் ஆர் ஃப்ரம் ஓ. அப்போ let us mark this point is B and this point is A. அதாவது பொசிஷன் ஆஃப் த மைனஸ் க்யூவை வந்து ஏன்னு மார்க் பண்ணிக்கலாம், பொசிஷன் ஆஃப் த ப்ளஸ் க்யூவை வந்து பின்னு மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ ப்ளஸ் க்யூனால் சிங்கிற பாயிண்டில் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குன்னா தட் இஸ் இ ப்ளஸ். த எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் சி டியூ டு ப்ளஸ் க்யூ இஸ் இ ப்ளஸ். So E plus is the electric field at C due to plus Q, and similarly the electric field at C due to minus Q is like this. This is the electric field at C due to minus Q. அதாவது சிங்கிற பாயிண்டில் நமக்கு ப்ளஸ் க்யூனால் உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அலாங் த லைன் ஜாயினிங்கில் வந்து அவுட்வேர்ட்ஸில் இருக்கும். இந்த பாயிண்ட்டையும் இந்த சார்ஜையும் இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுற லைனுக்கு அவுட்வேர்ட்ஸில் இ ப்ளஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த மைனஸ் க்யூங்கிற சார்ஜையும் இந்த சிங்கிற பாயிண்ட்டையும் நம்ம கனெக்ட் பண்ணுற லைனுக்கு இன்வர்ட்ஸில் வந்து இ மைனஸ் இருக்கும். சின்ஸ் சி இஸ் அட் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் மைனஸ் க்யூ அண்ட் ப்ளஸ் க்யூ, சிங்கிற பாயிண்ட் வந்து மைனஸ் க்யூவில் இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குதோ அதே டிஸ்டன்ஸ் தான் இங்கே இருந்தும் இருக்கும். தேர்ஃபோர் த வேல்யூ ஆஃப் இ ப்ளஸ் அண்ட் இ மைனஸ் வில் பி சேம். இ மைனஸ்னுடைய மேக்னிடியூடும் இ ப்ளஸ்னுடைய மேக்னிடியூடும் சேம். ஏன்னா ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டினுடைய எக்ஸ்ப்ரெஷன் எப்படி இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டு இ டியூ டு எ சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு 1/4 pi எப்சிலான் 0 q by r ஸ்கொயர். இதுதான் ஜெனரல் எக்ஸ்ப்ரெஷன். ஸோ இந்த எக்ஸ்ப்ரெஷனில் க்யூங்கிறது சார்ஜு, ஆருங்கிறது டிஸ்டன்ஸு. திஸ் இஸ் த ஜெனரல் எக்ஸ்ப்ரெஷன். ஒரு சார்ஜினால என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறதுனுடைய ஜெனரல் எக்ஸ்ப்ரெஷன். இப்போ சார்ஜும் சேமாக இருந்து ஆரும் சேமாக இருந்தால் இ வந்து சேமாக இருக்கும். அதுதான் இங்கே சொல்கிறது. ஸோ ப்ளஸ் க்யூனால் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு இ ப்ளஸ்,
மைனஸ் க்யூனால் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு இ மைனஸ். இந்த சார்ஜில் இருந்து இது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கோ அதே டிஸ்டன்ஸ்லாம் இந்த சார்ஜிலேருந்து இது இருக்கும். தேர்ஃபோர் த இ ப்ளஸ் அண்ட் இ மைனஸ் வில் பி சேம் இன் மேக்னிடியூட். நெக்ஸ்ட்டு, suppose if this is A and this one is R and the angle, this angle is taken as theta and this is also theta. ஏன்னா இது ஒரு equilateral triangle. Therefore the distance BC, what is the distance BC? The distance BC is R square plus A square whole to the power 1 by 2, that is under root of r square plus a square. இதில் வந்து ஆறுங்கிறது வந்து ஆப்போசிட் சைடு, ஏங்கிறது வந்து அட்ஜசன்ட் சைடு. தேர்ஃபோர் ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆப்போசிட் சைட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் சைட் ஸ்கொயர். இதுவும் சேம் டிஸ்டன்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம், ஏசியும் சேம். தேர்ஃபோர் திஸ் டிஸ்டன்ஸ் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஹோல் டு தி பவர் 1 by 2. Okay, so these are the things regarding the diagram. So இந்த டயக்ரத்தை கிளியராக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா டிஸ்கிரிப்ஷன் கரெக்டாக எழுதிடலாம். இப்போ நம்ம சொன்ன பாயிண்டெல்லாம் நம்ம எழுதிக்கலாம். Consider an electric dipole consisting of two charges plus q and minus q. Let 2a is the distance between the dipole. O is the center of the dipole. Next, let us consider a point C on the equatorial plane. It is at a distance r from O. C is at equal distance from A and B. The electric field at C due to plus Q is E plus vector. The electric field at C due to minus Q is E minus vector. So at C, E plus is in this direction and E minus is in this direction. இப்போ இந்த ரெண்டு ஃபீல்டுனுடைய டோட்டல் கண்டுபிடிக்கணும், ரிசல்டன்ட் கண்டுபிடிக்கணும். இது ரெண்டுமே வேறு வேறு டைரக்ஷனில் இருக்கிறதுனால ரிசல்டன்ட் ஆஃப் தீஸ் டூ வெக்டர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த வெக்டரை வந்து நம்ம ரிசால்வ் பண்ண போகிறோம். இதை ரிசால்வ் பண்ணிங்கன்னா சைன் காம்பனண்ட் காஸ் காம்பனண்ட்னு ரிசால்வ் பண்ணலாம். ஸோ இ ப்ளஸ் சைன் தீட்டாங்கிறது இந்த டைரக்ஷனில் இருக்கும், இ ப்ளஸ் காஸ் தீட்டாங்கிறது அலாங் திஸ் லைன். சிமிலர்லி இ மைனஸை ரிசால்வ் பண்ணும்போது இ மைனஸ் சைன் தீட்டாங்கிறது இந்த டைரக்ஷனில் இருக்கும், அதே மாதிரி இ மைனஸ் காஸ் தீட்டாங்கிறது இந்த டைரக்ஷனில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இ மைனஸ் சைன் தீட்டாவும் இ ப்ளஸ் சைன் தீட்டாவும் ஆப்போசிட் டு ஈச் அதராக இருக்குது. இதனுடைய மேக்னிடியூட் சேமாக இருக்கும். அதனால் இதை ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு ரிசல்டன்ட் 0. ஆனால் இ ப்ளஸ் காஸ் தீட்டாவும் இ மைனஸ் காஸ் தீட்டாவும் ஒரே டைரக்ஷனில் இருக்கிறதுனால இதை ரெண்டையும் நம்ம டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். தட் இஸ் த டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. So what is the direction of the total electric field? The direction of the total electric field, this is the E total. E total நோடைய direction வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா, it is like this. அதாவது E total நோடைய direction is opposite to the direction of the dipole moment vector. Dipole moment vectorக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். Dipole moment vectorனுடைய direction எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம dipole moment vectorனுடைய direction எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத எலக்ட்ரிக் டைபோல் அந்த டாப்பிக்கில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதை ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அந்த வீடியோனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை போய் பாருங்கள். ஹவு டு ஃபைண்ட் த டைரக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரிக் டைபோல் அப்படிங்கிறத நம்ம அதில் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணத பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாம். டு ஃபைண்ட் த டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு டைபோல் அட் சி, E plus vector and E minus vector are resolved into two components. So E plus is resolved into E plus sin theta and E plus cos theta. E minus is resolved into E minus sin theta and E minus cos theta. So these are the perpendicular components and these are the parallel components. நம்ம ஏற்கனவே டயக்ராத்தில் பார்த்த மாதிரி E plus sin theta வும் E minus sin theta வும் opposite to each other, therefore they cancel each other. So அடுத்த பாயிண்ட் எழுதிக்கலாம். E plus cos theta and E minus cos theta are parallel components. Since they are in the same direction, they can be added.
So therefore E total is equal to E plus cos theta minus E plus cos theta and plus minus E minus cos theta. ஸோ இங்கே ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால இங்கே ப்ளஸ் காமிச்சிருக்கோம். இந்த நெகட்டிவ் சைன் இண்டிகேட்ஸ் தட் தீஸ் டூ காம்போனன்ட்ஸ் ஆர் இன் த நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், அதாவது டைபோல் ஆக்சிஸ்க்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இது இருக்குது. ஸோ அந்த டயக்ரத்தை பார்த்தோம்னா நமக்கு கிளியராக தெரியும். இ ப்ளஸ் காஸ் தீட்டாவினுடைய டைரக்ஷனும் இ மைனஸ் காஸ் தீட்டாவினுடைய டைரக்ஷனும் நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கும். இது வந்து பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா this will be the negative x axis. Along the negative x axis the direction is taken as minus. ஸோ யூனிட் வெக்டர்னுடைய டைரக்ஷன் வந்து மைனஸில் இருக்கும். அதை மென்ஷன் பண்ணுறக்காக தான் நம்ம மைனஸ்னு எடுக்கிறோம். ஸோ E total is equal to minus E plus cos theta minus E minus cos theta. Now what is the E plus vector? The magnitude of the electric field due to plus Q charge is equal to general expression என்னன்னு பார்ப்போம். general expression என்னன்னா 1 by 4 pi epsilon 0 Q by R square. இங்கே Rங்கிறது distance of the point from the charge. Okay, so this is equal to 1 by 4 pi epsilon 0. What is the charge? Charge is Q and the distance square. So what is the distance of C from plus Q? So in the diagram பார்ப்போம். What is the distance of C from plus Q? The distance of C from plus Q is R square plus A square whole to the power 1 by 2. அதை substitute பண்ணிக்கிறோம். So R square plus A square whole to the power 1 by 2. அதுக்கப்புறம் இந்த டிஸ்டன்ஸை ஸ்கொயர் பண்ணணும். ஸோ ஸ்கொயர். Now what we will get? We will get 1 by 4 pi epsilon 0 Q divided by R square plus A square whole to the power 1 by 2 whole squareனு இருக்குது. 1 by 2வும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆச்சுன்னா R square plus A squareனு வரும். So this is the magnitude of E plus. Similarly E minus வெக்டர்னுடைய magnitude இது எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1 by 4 pi epsilon 0 charge by அந்த distance square. எல்லாமே நம்ம சேம் டிஸ்டன்ஸ் தான் வருது. சேம் டிஸ்டன்ஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா சிங்கிறது வந்து சேம் டிஸ்டன்ஸில் இருக்குது. R square plus A square whole to the power 1 by 2. அந்த R square plus A square whole to the power 1 by 2 வந்து ஸ்கொயர் பண்ணும்போது R square plus A square whole to the power 1 by 2 நம்ம ஸ்கொயர் பண்ணிட்டோம். அந்த 1 by 2 and 2 are getting cancelled. Therefore we are getting only R square plus A square. So these are the magnitudes of E plus vector and E minus vector. Okay. Now what is the total field? E total is equal to, we are having negative sign இருக்குது already. So minus 1 by 4 pi epsilon 0. ஏன் இந்த நெகட்டிவ் சைன்னா நமக்கு வந்து அந்த E ப்ளஸ் வெக்டரும் E மைனஸ் வெக்டரும் வந்து நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. ஸோ R ஸ்கொயர் ப்ளஸ் A ஸ்கொயர் மைனஸ் இங்கே காஸ் தீட்டா, we are having only cos component. So 1 by 4 pi epsilon 0 Q by R square plus A square into cos theta. So இந்த cos theta எப்படி வந்துச்சுன்னா நம்ம வந்து only we are adding the cos component. Okay, E ப்ளஸ்னுடைய மேக்னிட்யூட் கண்டுபிடிச்சிருக்கோம், E மைனஸ்னுடைய மேக்னிட்யூட் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த காசை வந்து நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். Okay, so this is equal to minus 1 by 4 pi epsilon 0 2q cos theta by R square plus A square. ஏன்னா இந்த ரெண்டு டேர்முமே சேம் தான். Now we have to find the value of cos theta. Cos theta உன்னுடைய வேல்யூ கண்டுபிடிச்சாச்சுன்னா நம்ம ஃபைனல் எக்ஸ்பிரஷனை நம்ம எழுதிடலாம். ஸோ இந்த ஃபிகரை பாருங்கள்.
இதில் வந்து what is cos theta? Adjacent by hypotenuse. What is the adjacent side? A. What is the hypotenuse? R square plus A square whole to the power 1 by 2. So, cos theta is equal to A divided by R square plus A square whole to the power 1 by 2. இதை வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எக்ஸ்பிரஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். So, this is equal to minus 1 by 4 pi epsilon 0 2q by r square plus a square cos theta value a divided by r square plus a square whole to the power 1 by 2. P cap is a unit vector of the dipole moment vector, and here we are having negative sign. This indicates that E total is opposite to the dipole moment vector. So dipole moment vector க்கு opposite directionல E total இருக்கும். அதாவது நமக்கு ஒரு dipole எடுத்துக்குவோம். இது வந்து now let us consider this is minus q and this one is plus q. So as we know this is a dipole. இந்த டைபோல் மொமெண்ட்டினுடைய டைரக்ஷன் எப்படி இருக்கும்? இந்த டைபோல் மொமெண்ட்டினுடைய டைரக்ஷன், the direction of the dipole moment will be like this. This is the direction of the dipole moment. இது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இது வந்து பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கும். நம்ம இ டோட்டல் எங்கே இருக்குது? நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கும். தேர்ஃபோர் மைனஸ் பி கேப் அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பி கேப் இஸ் அ யூனிட் வெக்டர் and minus p cap is the unit vector in the negative x-axis. That is the direction of the E total. So, by simplifying we will get minus 1 by 4 pi epsilon 0 2qa by r square plus a square whole to the power 3 by 2 p cap. அதாவது இந்த denominatorல உள்ள r square plus a square இதுக்கு வந்து பவரில் 1 இருக்க அர்த்தம். இங்கே வந்து r square plus a square whole to the power 1 by 2. அப்போ இந்த ரெண்டு பவரையும் நம்ம ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணோம்னா r square plus a square whole to the power 3 by 2 p cap னு வரும். Suppose if r is highly greater than a, r is very much greater than a, then we can neglect a in the denominator but not in the numerator. ஏன்னா இங்கே வந்து a வந்து அடிஷனில் இருக்குது. அடிஷனில் ஒரு ஸ்மால் வேல்யூவை நம்ம ஆட் பண்ணும்போது அதை நெக்லெக்ட் பண்ணலாம். ஆனால் இந்த ஏங்கிறது ஸ்மால் வேல்யூவாக இருந்தாலும் இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, அதை நம்ம நெக்லெக்ட் பண்ண முடியாது. ஸோ this is equal to minus 1 by 4 pi epsilon 0 and this 2qa can be written as p. What is p? P is the dipole moment divided by r to the power 3. a neglect பண்ணியாச்சு. a neglect பண்ணால் இங்கே r square இருக்கும். whole to the power 3 by 2 2 cancel ஆயிரும். So r cube p cap. And this is what? This is the total electric field due to the electric dipole at a point on the equatorial plane. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, the E total வெக்டர்னுடைய டைரக்ஷன் is opposite to the direction of the dipole moment vector.